ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி 18 அன்னைக்கு உள்ள விலாக் தான் பார்க்க போகிறோம். நான் என்ன சமைச்சேன் அப்படின்னு. ஆடி 18க்கு உள்ள விலாகை இன்றைக்கி போடுறது ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக அப்லோட் பண்ண முடியல. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வீடியோஸே கம்மியாக தான் வந்திருக்கும். ஸோ அன்றைக்கி காலையில் ஒரு 6 மணி இருக்குங்க அப்படின்னு சொல்ல 5 மணிலேருந்து நான் சமைக்க ஆரம்பித்தேன். ஏன்னா 6 to 7 தான் நல்ல நேரம் இருந்தது. அதுக்குள்ளே சாமிக்கு படைச்சி வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பொங்கல் செய்கிறதுக்காக பாசிப்பருப்பு வறுத்துட்டேங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடு வச்சுட்டேன். ஏன்னா வெரைட்டி ரைஸ் பண்ணணும். அதனால பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சு விட்டுட்டேன். அதை எடுத்து இன்னொரு அடுப்பில் வச்சுட்டு பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டேங்க. நல்லா வறுத்துட்டு அது கூட அரிசியும் சேர்த்து பச்சரிசியும் சேர்த்து நல்லா கழுவிட்டு வேக வைக்கிறதுக்கு வச்சுட்டேன். 1/4 கப் பாசிப்பருப்பும் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசியும் வச்சேங்க. ஸோ இது இன்னொரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அடுப்பில் வச்சுட்டு ஒரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வெந்துட்டுருக்கு. ஒரு அடுப்பில் பொங்கலுக்கு வேக வச்சுட்டேன். குக்கரில் தான் வேக வச்சேன். இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா புளி சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி இதில் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. வரமிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா இறங்கும். எண்ணெயில் காரம் இறங்குனுச்சுன்னா நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் காரமாக புளிப்பாக நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் எண்ணெய் அதிகமாக சூடாயிட்டனால அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன். ஸோ இது மாதிரி நல்லா பொரிஞ்ச பின்னாடி இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிளான புளி சாதம் தாங்க. அதுதான் பண்ணினேன். பெருங்காயத்தூளோட பச்சை வாசம் நல்லா போகட்டும். போன பின்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இதில் புளியை கரைச்சி வச்சுருந்தாங்க. அதை சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி வச்சுருந்தேன். நம்ம நிறைய வெரைட்டி பண்ண போகிறோம். ஒரு 5-6 வெரைட்டி பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கிறத பொறுத்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேங்க. என்னோடய தாலியில் உள்ள கயிறு பார்த்தீங்கன்னா இந்த காட்டனில் போட்டிருந்தேன். உப்பு தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. சரி அதையும் இன்றைக்கே மாற்றிடலான்னு சொல்லிட்டு எனக்கு அது மாற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு 4:30க்கெலாம் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 5 மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். புளித்தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை எடுத்து இன்னொரு அடுப்பில் வச்சு அந்த அடுப்பில் வச்சுருந்த பொங்கலுக்குள்ள பச்சரிசியும் பருப்பும் வெந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அந்த அடுப்பில் வச்சுட்டு இது அடுப்பில் அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா எல்லா சாதத்துக்கும் தேவையான அளவு அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தேன். அடுத்து தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா முத்தின தேங்காய். அதனால் பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சாதத்துக்கு அந்த எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு பிஞ்சாக இருக்கிற மாதிரி சேர்க்காம நல்லா முத்தின தேங்காய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அது இல்லாமல் தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா ஃப்ளேவர் இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ தேங்காயோட அந்த பச்சை இதெல்லாம் போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நான் இது அப்லோட் பண்ணவே நான் நினச்சேன். சரி நிறைய வெரைட்டி ரைஸோட ரெசிபி இருக்குல்ல, சரி அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணினேன். இது மாதிரி தேங்காய் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நிறைய பேர் சொன்னீங்க நான்ஸ்டிக் அதுக்கப்புறம் ஈய பாத்திரம்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈய பாத்திர பானைக்கு மேட்சிங்காக சில்வர் பானை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இரும்பில் பார்த்தீங்கன்னா 2 கடாய் வாங்கியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே பத்தாது. அது வாங்குற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக வாங்கின பின்னாடி மொத்தமாக இதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு 2 வாங்கியிருக்கேன். ஸோ புளி கொதித்த பின்னாடி இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அந்த புளி தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் சாதம் வடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு தான் வடிச்சிருந்தேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இந்த புளி தண்ணிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம். இது இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் பிரிஞ்சு சுண்டி வரணும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இதை மறுபடியும் எடுத்து அந்த இன்னொரு அடுப்பில் வச்சிடலாம். அடுத்து கொத்தமல்லி சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கேங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் தேங்காய் சாதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் சாதம் போட்டு கிளறல. ஏன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வெந்துட்டுருக்கு. சரி அதுக்குள்ளே இதை செஞ்சு வச்சிட்டோம்னா கடைசியில் மொத்தமாக சாப்பாடு எல்லாத்துலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா புளி சாதத்துக்கு இந்த மிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காயிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து கொத்தமல்லி சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக செய்கிறதுனால இந்த பேனே சரியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு மிக்ஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவா தப்பி போய் அந்த பக்கம் விழுந்துருச்சு. ஸோ அவசரத்தில் செய்கிறனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுப்பில் செய்யும்போது பார்த்து செய்யுங்க. இல்லைன்னா கை கால்
கால் எல்லாம் சுட்டுட்டு எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காயம் ஆயிரும் அவசரத்தில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் பார்த்து செய்யுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கிட்டேங்க. வேர்க்கடலை சேர்த்துட்டு 2 வரமிளகாய் வந்து இந்த மாதிரி கிள்ளி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நல்லா எல்லாமே இந்த மாதிரி நல்லா பொரியட்டும். நல்லா இந்த மாதிரி பொரிஞ்ச பின்னாடி இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் வந்து கருவேப்பிலையை வந்து ஸ்டோர் பண்ணும்போது ஈரமெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ எண்ணெயில் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வெடிக்காது. நான் வந்து தண்ணியோடு சேர்க்குறதுனால பாதி எண்ணெய் வெடிக்கிறதுலே பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுது. ஸோ எண்ணெய் பற்றாக்குறை ஆயிரும். அப்புறம் சமைக்கும் போது நம்ம சேர்த்துருக்க எண்ணெயில் பாதி தான் இருக்கும், வெளியே எல்லாமே தெரிச்சிருச்சுன்னா. ஸோ அடுத்து நம்ம அரைச்ச கொத்தமல்லி தலையை வந்து பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். கொத்தமல்லி தலை வந்து நல்லா வெந்து வரணும், அந்த பச்சை வாசம் போகணும். இஞ்சி, கொத்தமல்லி தலை, பச்சை மிளகாய் இதோட பச்சை வாசமெல்லாம் போகணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு விட்றேன். அதோட பச்சை வாசமெல்லாம் நல்லா போகட்டும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தக்காளி சாதம் வந்து கொஞ்சம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாதத்துக்கு வந்து அடுப்பில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானது இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிய விட்ட பின்னாடி இதில் ஒரே ஒரு வரமிளகாய் வந்து இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம தவால பண்ணுறதுனால வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும், அந்த அளவுக்கு வந்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விடலாம். தக்காளி சாதத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த தக்காளியே சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து இந்த அளவுக்கு பழம் தான் இருந்துச்சு, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அதையே சேர்த்துட்டேன். நல்லா பழுத்த தக்காளி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து வந்து இது மூடி வச்சிடலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகி வதங்கி வரட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சாதத்துக்குள்ளே மிக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதம் வந்து நான் வடித்து எடுத்துட்டேன். இப்போ இது வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக வந்து மிக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கனால கொஞ்சமாக வந்து சாப்பாடு சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொறுமையாக வந்து கிளறி விடுங்க. நிறைய வெரைட்டி வந்து ரைஸ் ஒரு இப்போ 5 வெரைட்டியெல்லாம் வரும். ஸோ அவ்வளோ சாப்பாடு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து செஞ்சுக்கிட்டேன். அடுத்த தேங்காய் சாதத்தோட மிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணதை எடுத்து வச்சுருந்தோம். ஸோ இதுலேயும் வந்து சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதத்துக்குள்ளது வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தேன். அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா சாஃப்டாகி வரும். அதனால் இப்போ இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து நான் லைட்டாக சேர்த்துக்கிட்டேங்க. நம்ம தேங்காய் வந்து மிக்ஸ் பண்ணும்போது அதில் உப்பு போடாமல் இருந்தோம். அதனால் வந்து இதில் வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாம். அவ்வளோதான், தேங்காய் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் எடுத்து சைடில் வச்சிடலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிச்சு வந்துருச்சு. கலருக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம், அது வந்து காரமாக இருக்கும். நான் வந்து என் பையனுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வரணும். மசிஞ்சு வந்த பின்னாடி இதில் வந்து சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சும்மா நார்மலாக பண்ணுற தக்காளி சாதம் தாங்க. இதில் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு வந்து பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட்டாக ஒரு பிரியாணி டேஸ்ட் அந்த டேஸ்ட் கொடுக்கும். இதுவே வந்து குக்கர்லேயும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக பிரியாணி இலை, பட்டை அந்த மாதிரி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம அப்படி கூட வந்து பண்ணலாம். நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம தக்காளி சாதம் வந்து எப்படி எல்லாமோ பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த சிம்பிளாக தான் பண்ணேன். ஏன்னா வந்து நான் தனியாக சமைக்கிறதுனால இந்த அளவுக்கு தான் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அதனால் வந்து நான் இந்த அளவுக்கு தான் பண்ணினேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே இருந்தது. 6 to 7 அப்படிங்கிறனால 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சு 6 to 7க்குள்ளே அந்த தாலி வந்து சேஞ்ச் பண்ணுற அந்த வேலையும் பண்ணணும். ஸோ அதனால் வந்து ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு இந்த டைமு. பட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. அடுத்து வந்து பொங்கலுக்கு வந்து வெல்லம் வந்து கரைக்கி வச்சுருக்கேங்க. 1 கப் அளவுக்கு வெல்லத்தை வந்து கரைக்க வச்சுருக்கேன். அது வந்து இன்னொரு அடுப்பில் வச்சுருக்கேன், அது கரைஞ்சிட்ருக்கு. அடுத்து வந்து காப்பரிசி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து இது வந்து எல்லாம் நல்லா பொரிய வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து கருப்பு எள்ளு தான் வந்து யூஸ் பண்ணணும். பட் என்கிட்ட இது வெள்ளை தான் இருந்துச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் இதே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம்.
ஸோ கரைக்கிறதுக்காக நான் எடுத்து இன்னொரு அடுப்பில் வச்சுட்டு நம்ம பொங்கலுக்கு வந்து கரைச்சி வச்சுருந்த அந்த வெள்ளத்தை எடுத்து வந்து நம்ம பொங்கலில் வந்து சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஒரு சிம்பிளான சக்கரை பொங்கல் தான். இன்னும் நல்லா உங்களுக்கு க்ரீமியாக ரிச்சாக இருக்கணும்னா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா வேக வைக்கும்போது பால் சேர்த்து வேக வச்சு வெள்ளத்தை வந்து இன்னும் திக்காக காய்ச்சி ஊற்றணும். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக ரிச்சாக இருக்கும். ஸோ அந்த டைமில் பால் கிடைக்காது அப்படிங்கிறதுனால வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன். லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. கொஞ்சம் திக்காகி வரட்டும். ஸோ அடுத்து வந்து காப்பரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துட்டோம். அரிசி பருப்பு பொங்கலுக்குள்ள அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் வந்து நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க. மசிச்சு எடுத்துகிட்டு வந்து அப்புறமா வெள்ளம் சேர்த்துக்கோங்க. ஸோ காப்பரிசிக்குள்ளே வெள்ளம் கரைஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம இதில் வந்து அதுக்கு போடுறதுக்குள்ள தேங்காயை வந்து வறுத்தெடுத்துக்கலாங்க. ஒரு கடாய் வச்சு அதில் வந்து நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்த்துட்டு ஒரு 3 பத்தளவுக்கு தேங்காயை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த காப்பரிசிக்குள்ளே வெள்ளம் கரைஞ்சிருச்சு. இதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து சேர்க்கும் போது சொல்கிறேன். ஸோ இது வந்து நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுறலாம். தேங்காயை வந்து நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்தெடுத்த பின்னாடி நம்ம கரைச்ச வந்து வெள்ளத்தை இது வந்து காப்பரிசி பண்ணுறதுக்கு வெள்ளம் கரைச்சி எடுத்தோம்ல அதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து எடுத்து வச்சு எள்ளு சேர்த்துக்கலாங்க. நம்ம வறுத்து வச்ச தேங்காயும் வந்து இதிலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கலாம். ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இப்படி தான் பண்ணுவோம். இது வந்து பச்சரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் எந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்ததும் பச்சரிசி ஊற போட்டு வச்சுருந்தேன். ஸோ இதையும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து இன்றைக்கி லைட்டாக வந்து பிரசாதம் மாதிரி சாப்பிட்டுட்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஊற வச்சதுலேயே அப்படியே டைரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. கொஞ்சம் நல்லா வந்து திக்கானதும் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் இந்தளவுக்கு வந்து நல்லா திக்காயிருச்சு. இந்தளவுக்கு நல்லா திக்கான பின்னாடி நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து நல்லா திக்காகி வந்துருச்சு. பாருங்கள் இந்தளவுக்கு திக்காகி வந்துருச்சு. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் லிக்யூடாகவே தான் வைக்க போகிறேன். அப்போ வந்து சாப்பிடும்போது நமக்கு லைட்டாக வந்து இறுகி இருக்கும். இல்லைனா ரொம்ப இறுகி அப்படியே எப்படி சொல்கிறது குழஞ்சு சாதம் மாதிரி வந்துடும். ஸோ அந்தளவுக்கு இருக்கிறது பிடிக்காது. இந்தளவுக்கு வச்சா நமக்கு வந்து ஆறின பின்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகி வந்துடும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இதுக்கு தாளிக்கிறதுக்காக நெய் சேர்த்துருக்கேங்க. அதே கடாயில் நம்ம தேங்காய் வறுத்த கடாயிலே வந்து நெய்யை சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து கிஸ்மிஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வறுத்துக்கலாம். கிஸ்மிஸ் நல்லா பொரிஞ்சு வரட்டும். என்கிட்ட பிளாக் கலர் கிஸ்மிஸும் இருந்துச்சு, கருப்பு திராட்சையோடது. சரி அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா உப்பி வந்த பின்னாடி இதை வந்து நேராக பொங்கலில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்தாச்சு. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொங்கலில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு திராட்சையோட அந்த இது வந்து போட்டோன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் ஏற்கனவே வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருந்தேன். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுக்கிறேன். நம்ம கிஸ்மிஸ்லாம் வறுத்ததுலேயும் கொஞ்சம் நெய் இருந்துச்சு. ஸோ அதனால் கரெக்டாக இருக்கும். இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து கலந்து விட்டுக்கலாம். அது கொதிச்சுட்டே இருந்தனால வெள்ளம் பார்த்தீங்கன்னா சைடில் போய் இந்த மாதிரி தங்கிருச்சு. ஸோ இதை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அடுத்து வந்து நான் வடை பண்ணுறதுக்காக மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தேங்க. இது வந்து உளுந்து வடைக்கு மிக்சியில் தான் அரைச்சேன். பெருங்காயத்தூள், மிளகு, அதுக்கப்புறம் உப்பு இது மட்டும் தான் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்த மாவு வந்து இந்த மாதிரி ஒரே பக்கத்தில் இந்த மாதிரி அடிச்சு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா வடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்டரில் மாவு அரைக்கிற மாதிரியே நல்லா வந்து உப்பி வரும். இதுக்கு வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு நாள் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ஒரே பக்கமாக இந்த மாதிரி நல்லா அடிச்சு விட்டுட்டா நல்லா மாவு வந்து நல்லா புசு புசுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் கடாயில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி வடையை வந்து நல்லா இந்த ஹோல்ஸ் போட்டு அப்படி வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டைம் ஆயிருந்துச்சு. ஒரு 6:15 அந்த மாதிரி டைம் வந்து ஆயிடுச்சு. ஸோ நமக்கு மற்ற வேலையும் இருக்குது அப்படிங்கிறதுனால 2 வடை மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
சாமிக்கு வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து மிச்சத்தை வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து 2 மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து சமைச்சாச்சுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட ஆடி 18 அன்னைக்கு நாங்கள் செஞ்சது. இதுக்கப்புறம் இது வந்து சாமிக்கெல்லாம் படைச்சு முடிச்ச பின்னாடி நான்வெஜ் எடுத்து நல்லா தடபுடலாக செஞ்சு சாப்பிட்டுட்டோம். ஸோ உங்கள் வீட்டில் எப்படி செஞ்சுருப்பீங்கன்னு சொல்லி ஏற்கனவே செஞ்சு முடிச்சிருப்பீங்க. ஆடி மாதமே முடிஞ்சிருச்சுல்ல. சரி, ஓகே. உங்கள் வீட்டில் எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.